காலையில் மணி 8. 9ஆம் வகுப்பு படிக்கும் கோபு ஆசிரியர் கொடுத்த வீட்டுக் கணக்கை போட்டுக் கொண்டிருந்தான். எழுதிக் கொண்டே வந்தவன் பேனா எழுதாதனால் பேனாவை உதறினான். அப்படியும் எழுதவில்லை. பேனாவில் இங்க் தீர்ந்துவிட்டது. கோபுக்கு கோபம் வந்தது. கோபத்தை அடக்கிக் கொண்டு சரி கடையில் சென்று இங்க் பாட்டில் வாங்கிக் கொண்டு பள்ளிக்கு சென்று விடலாம் என்று கடைக்குச் சென்று இங்க் பாட்டில் வாங்கி சைக்கிளில் செல்கிறான். சைக்கிளில் வேகமாக செல்லும் போது பேக்கிலிருந்து பாட்டில் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. நேரம் பள்ளிக்கு ஆகிவிடும் என்று கண்ணாடி பாட்டிலை எடுத்து குப்பை தொட்டியில் போடாமலே வேக வேகமாக பள்ளிக்கு செல்கிறான். மாலை 4 மணிக்கு பள்ளி விட்டதும் வீட்டுக்கு வந்த கோபு தன் அன்னையின் காலில் கட்டு போடப்பட்டிருந்ததை கண்டான். அம்மா, என்னம்மா காலில் கட்டு என்று பரிவுடன் விசாரித்தான். காய்கறி வாங்க கடை தெருவுக்கு போனேன்டா. கடைக்கு போற அவசரத்தில் செருப்பு போடாமலே வீதியிலே நடந்தேன். கண்ணாடி துண்டு காலில் குத்தி காயமாகிவிட்டது என்றார். கண்ணாடி துண்டா? ஆமாண்டா கோபு, யாரோ பள்ளிக்கூடத்து பையன் இங்கு பாட்டிலை வீதியில் உடைத்து அப்படியே போட்டுட்டு போயிருக்கான். துண்டுகளை பொறுக்கி குப்பை தொட்டில் போட்டு இருந்தால் தொந்தரவு வந்திருக்காது என்றார். இத கேட்ட கோபு காலையில தான் உடைத்த இங்க் பாட்டிலை அப்படியே போட்டு போயிட்டேன், அதுவா இருக்குமோன்னு யோசித்து பார்க்கிறான். அப்போது கோபுவின் அப்பா வீட்டிற்குள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். என்ன ஆச்சு? சைக்கிள் தானே சென்றார், திரும்ப நடந்து வந்து கொண்டிருக்கிறார். சைக்கிளுக்கு என்னாச்சுப்பா என்று கேட்டுக்கொண்டே அப்பாவை கட்டிக்கொள்கிறான். ஒன்னும் இல்ல கண்ணா, நான் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தேன். சாலையில் தரையில் இங்க் பாட்டில் விழுந்து உடைந்து கிடந்தது. அதன் மீது சைக்கிளின் சக்கரம் ஏறியதால் சைக்கிள் பஞ்சர் ஆகிவிட்டது. அதனை ரிப்பேர் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நடந்து வந்தேன் என்று அப்பா சொல்கிறார். ராம் அதிர்ச்சி அடைகிறான். மெதுவாக அவன் முகம் சோகமாக மாறுகிறது. அந்த நிமிடத்தில் கோபு உணர்ந்து கொண்டான். ஒரு சிறிய பொறுப்பின்மை எத்தனை பெரிய விளைவுகளை தரும் என்று. இனிமேல் நான் பொறுப்புடன் நடந்து கொள்வேன் என்று கோபு உறுதி செய்கிறான். உடனே பாட்டில் உடைந்த இடத்திற்கு சென்று சுத்தம் செய்துவிட்டு நிம்மதியாக வீடு திரும்பினான். குழந்தைகளே, நாம் சிறிய விஷயத்தில் காட்டும் கவனம் பெரிய அளவில் நடக்க இருக்கும் தவறான விளைவுகளை தடுக்கும். கவனமாக பொறுப்புடன் செயல்படுங்கள். நன்மையே உண்டாகும். நன்றி.